இந்த இறைவார்த்தைகள் நமக்கு உணர்த்தும் பாடங்கள் என்ன என்று பார்ப்போம். 2 முக்கியமான கருத்துக்களை நான் கொடுக்கிறேன். முதலாவதாக, நமது விசுவாசத்தை மேம்படுத்தும் வகையில் நாம் பரிணமிக்க வேண்டும் என்று இயேசு வலியுறுத்துகிறார். நித்திய மீட்பை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் என்றால் நமது பாதைகள் என்ன, நமது மனப்பான்மைகள் என்ன என்று வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று நம்மிடம் கேட்கிறார். மத்தேயு 7வது அதிகாரத்தில் 13 மற்றும் 14 இறைவார்த்தைகளில் படித்தீர்கள் என்றால், இதயத்திலிருந்து வரும் உண்மையான மற்றும் தியாக அன்பின் இடுக்கமான வாசல் அல்லது இடுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்குமாறு வலியுறுத்தி இருக்கிறார். இன்று கிழிந்த ஆடையை பழுது பார்த்தல் மற்றும் திராட்சை ரச பைகள் போன்ற ஓமைகளில் நமது விசுவாசத்திலும் நமது செயல்களிலும் உள்ள பழைய மரபுகளையும் புதிய சீர்திருத்தங்களையும் வேறுபடுத்தி பார்க்குமாறு கேட்கிறார். குறிப்பாக மீட்புக்குரிய செயல்களை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நெகிழ்வுத்தன்மை வாய்ந்த மனங்களையும் திறந்த இதயங்களையும் கொண்டிருக்குமாறு வலியுறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். யாரையும் குறை கூறாமல் பழையவற்றிற்கு பதிலாக புதிய சிந்தனைகள், புதிய யோசனைகள், புதிய தழுவல்கள் மற்றும் புதிய வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். இதுதான் தலையாய சிந்தனையாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் ஒரு பொழுதும் நமது விசுவாசத்தை கைவிடக்கூடாது. நமது வெளிவேடத்தை பெருக்குவதற்கான சடங்குகள் என்ன என்று ஆராய்ந்து அவற்றை கைவிட வேண்டும் அல்லது பிரதானப்படுத்தலாகாது. வெளிவேடம் சவுல் அரசர் மற்றும் பரிசேயர்களின் விசுவாசத்தை குருடாக்குகிறது என்று படித்தோம். தாழ்மை மற்றும் மனம் திரும்புதலின் செயல்கள் அவர்களிடம் இல்லவே இல்லை. பெருமைக்காக வெளிப்படையாக நன்கொடைகள் வழங்குதல், சபைகளின் சலுகை பெற்ற குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள், சாதாரண மக்களிடையேயும் சபைகளிலும் ஆதிக்கம் செலுத்தும் ஜாதிகள், ஜெபிப்பதற்கு முன் நாம் ஒருத்தலை கடைபிடிக்கிறோம் என்பதை காட்ட வெளிப்படையாக நோன்பிருப்பது, நாம் தர்மம் செய்கிறோம் என்பதை வெளிப்படையாக அறிவிப்பது, இவை அனைத்தும் இயேசு விரும்பாத பரிசேயர்களின் வாழ்க்கை முறைகள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறைகளும் கூடவே. இயேசுவுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த தாழ்மையுடன் ஒருத்தலிருந்து தியானம் செய்து ஜெபித்து மற்றவர்களுக்கு தர்மம் மற்றும் தேவையான உதவிகளை செய்து நமது ஆவிகளை உயர்நிலைக்கு உயர்த்தி நமது பாவங்களை துறந்து நீதியான பாதைக்கு பின்பற்ற வேண்டும், நீதியான பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதை இயேசுவின் விருப்பமாக இருக்கிறது. இயேசுதாமே நமது பாவங்களை நீக்கி இறையன்பின் ஆவிக்குரிய வாழ்வில் நம்மை பங்கு பெறச் செய்வாராக. ஆமென்.